Hello everyone, welcome back to our channel. So நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்னும் 60 நாட்கள் இருக்குது, இப்பயும் ஆரம்பிச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்லைன்னா லைவ்ல போய் கேட்குறப்ப நிறைய பேர் சொல்றாங்க சார் 500 மார்க் வாங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வாங்க முடியும், ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி 70 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணிட்டேன் யூடியூப்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆல்ரெடி 10 days பேக்கில் இருக்கீங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? 10 நாள் போயிடுச்சு, என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்து 1 year ஃபுல்லாக ட்ராப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 60 daysல உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டுமே படிக்கிறதுனால, சரிங்களா, இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டுமே படிக்கிறத வச்சு உங்களால் பயாலஜியில் 320 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அந்த சேலஞ்சை day 1 ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸில் ஈஸியாக 120 மார்க் வாங்க முடியும். சரிங்களா? டெய்லி லைவ்ல நான் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 50 கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ண போகிறோம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த லெசன்லேருந்து. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க ரெக்கார்ட் லெக்சர்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகே? கெமிஸ்ட்ரிலையும் 120 போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மார்க் எவ்வளோ வருது? 560 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி உங்கள் மார்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்கிறது இந்த மினிமம் மார்க்கு. ஓகேவா? இதுக்கு மேலேயும் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறது. நீங்கள் ரிவிஷனுக்கு டைம் இருக்காது. இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிற பிளான் எல்லாத்தையும் பக்காவாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் ரிவிஷனுக்கும் டைம் ஒதுக்கி வச்சு படிக்க முடியும். லேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? டெய்லி உட்காந்துக்கிட்டு 2 hours இல்லை 3 hours பயாலஜி. மார்னிங் எழுந்திரிக்கிறீங்களா? 6 o'clock to 9 o'clock, அடுத்து 10 o'clock to 1 o'clock கெமிஸ்ட்ரி, அடுத்து 2 o'clock to 5 o'clock டெய்லி டெஸ்ட்டு கொடுங்க. இனிஷியல் டேஸில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. டெஸ்ட் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுங்க, உட்காந்து சப்ஜெக்ட்ஸை நல்லா படிங்க. அடுத்து 6 o'clock to 9 o'clock ஃபிசிக்ஸு. சரிங்களா? 10 o'clock to 12 o'clock ரிவிஷன். இது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு. 60 நாள் ஃபாலோ பண்ணு. சரிங்களா? ஃபாலோ பண்ணால் உங்கள் மார்க்கு தானாக இம்ப்ரூவ் ஆகும். மார்க் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு தேவையான சீட் கிடைக்கும். என்னால் அஷ்யூராக சொல்ல முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும், கேரண்டி. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணு, டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷனுக்கு வாங்க. PYQ சீரீஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை வச்சு எனக்கு நல்லா சால்வ் பண்ணி பழகுங்க. எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. இருக்கிற மெட்டீரியல் இருக்குது, நிறைய இருக்குது, நம்ம சேனல்லே இருக்குது, நிறைய ரிசோர்ஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் மெட்டீரியல்லாம் இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். யார் யார் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க மட்டும் சேட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் 60 days சேலஞ்சு 70 days சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை யார் யார் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அவங்களும் சொல்லுங்கள். ஓகேவா? நாங்கள் 70 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எத்தனை டேஸ் முடிஞ்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் இப்போ 12th டேயில் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ டே முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இனிமேலாவது சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கிராக் பண்ண முடியும். ஒரு சில 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, கரண்ட் 12th போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு நான் இந்த சேலஞ்சிலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதனால் நீங்கள் இப்போதைக்கு வரி பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் போர்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா போர்டில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு போர்டு மார்க் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் நல்லா படிங்க. சரியா? சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறவங்க கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணி எத்தனை பேர் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.